கட்டுகாமத்தை நோக்கிய பயணமாக இருளிலே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கேமரா சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. அப்படி பின்னாடி வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அப்படியே போகலாம். எதையோட பாட்டி வருவாங்கன்னு நினைச்சிங்களா? வருவாங்க, கூட்டி போறீங்க, கூட்டி போறீங்க, இங்க கூட்டி வரல நடப்பாங்க. உசாரான பாட்டு அதான் இந்த 4 நாட்களுக்குள்ளே வந்து ஒரு 40 நாள் மாதிரி வந்து இருந்துச்சு. சின்னதால இந்த இடத்துக்கு ஒரு யானை வருமா, பக்தர்களுக்கு ஒரு வெளிச்சம் போய் வேல் மாதிரி வழிகாட்டினதாக சொல்லப்படுது. அதனால் இந்த பாதையை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது. பாரு, எல்லாம் ஃபாரினர்ஸ் வாங்க, எல்லாருமே ஃபாரினர்ஸ். புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. ஓகே, இன்னைக்கு டே 4 நாங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஸோ டேட்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 15. இன்னோட வந்து நாங்கள் எப்படியாச்சும் கதிராமத்துக்கு போயிடணும். ஏன்னா கதிராமத்தில் இன்னைக்கு கொடியேற்றோம். ஸோ ஈவினிங் டைம் தான் அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்னிங் நடக்க ஆரம்பிச்சுன்னு சொன்னால் கண்டினியூ வந்து நடந்து கொண்டே இருக்கணும். ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் இடையில ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் வந்து கூட 22 கிலோமீட்டர் சம்திங் சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு சொன்னால் எனக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம், நான் நிறைய வாட்டியாக தான் சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்குமே வந்து இந்த 4 நாட்களுக்குள்ளேயே வந்து ஒரு 40 நாள் மாதிரி வந்து இருந்துச்சு. ஆனாலும் சடன்லியும் வந்து இந்த 4 நாட்களும் எப்படி போனது அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஃபுல் டைம் நம்ம வீட்டில் நம்மளுக்குன்னு இருக்கிற ஒர்க்கை தாண்டி அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தோடனே நம்மளுக்கு புதுசாக ஒரு வேலைகள் கிடைக்குது. அதெல்லாம் பண்ணதும் காலையில் எந்திரிக்கிறோம். அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நம்ம எப்படி அலாரம் வச்சு எந்திரிக்கிறோமோ இல்லையோ சொல்லி தெரியல. பட் இங்கே அலாரம் எதுவுமே தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த டைமுக்கு எந்திரிச்சிடுவோம். லேட்டாகி தூங்கினாலும் கூட அது தெரியல, நம்ம தானாகவே வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து எந்திரிச்சிடுவோம். ஸோ அப்படியான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை வந்து இங்கே. ஸோ எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க ஆல்மோஸ்ட். ஸோ வந்து இப்போ 5 o'clock ஆகுது. மேபி இனிமேல் எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வந்து எல்லோரும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே கூட. ஸோ இனிமேல் நாமளும் வந்து நடக்க ஆரம்பிக்க வேண்டியதான். மார்னிங் இன்னைக்கு சித்தர்களின் குரலினால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடலை கொடுத்துருக்காங்க. அவிச்சு கடலையும் அதே மாதிரி டீயும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வேண்டிட்டு எல்லா பேரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ வேண்டாதவங்களும் வந்து வேண்டிக்குவாங்க. இனிமேல் நாங்கள் வந்து இன்னைக்கு கிளம்ப போகிறோம். எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஸோ அப்படி போகும்போது கண்டினியூ அப்படியே பார்த்து கொண்டு போகலாம் எல்லா விஷயத்தையும். தேடியே உன் பாதம் துதிப்பேனையா சுவாமி கதிரமலை முருகோனே அருள் செய்வாயே. கையில் பிடிங்க. ஓகே, கிளம்பலாம். எல்லாரும் கிளம்பிட்டா இங்கே. நம சிவா ரோஹரா 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 நம சிவா. இந்த போறார் சாமி. நம சிவா சாமி போறார். வாங்க வாங்க. நம சிவாய் அந்த அண்ணா. நம சிவா ரோஹரா. இங்கே லைனில் நிற்கிறாங்க. ஏன் லைனில் நிற்கிறாங்க? ஏன் லைனில் நிற்கிறாங்கப்பா? ஏன் நிற்கிறாங்க? ஒரு நாள் நடை, இன்றையோட நடை முடிவடைகிறது. இந்த பயணம், இந்த பாத யாத்திரை இன்று அப்பனின் சந்நிதிக்கு போய் சேரும் வரைக்கும் தான் இந்த பாத யாத்திரை. கட்டுகாமத்தை நோக்கிய பயணமாக இன்று ஆரம்பமாகின்றது. கட்டாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து போகிறது தானே? அப்படி அங்கேருந்து கதிராமம். கதிராமம்.
ரோஹரா அரோகரா அரோகரா ஏன் நிற்கிறாங்க நம அது அவங்களோட விசித்திரமா சொல்றாங்க. வேல்சாமியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி பிரிட்ஜ், அதாவது இந்த பாலத்திலேருந்து வியூவை வந்து பகல் டைமில் காண்பிக்கலை. நானும் என்னென்னமோ எண்ணத்தில் நினைச்சிட்டு வர்றது, ஆனால் நடக்கிறது என்னென்னமோலாம் இல்லை. அதுதான் இங்கே நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் நடக்கிறது ஒன்று. ஆனால் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்து நடந்து முடிஞ்சிருது அப்போ நருளால். ஸோ நைட் டைமில் வந்து இந்த வியூவை பாருங்கள், அப்படியே மின்மினி பூச்சிகள் போல் ஆங்காங்கே தங்கியிருக்கக்கூடிய உங்களோட அந்த வெளிச்சங்கள் வந்து உங்களுக்கு எப்படி காண்பிக்கப்படும் அப்படி சொல்லி பாருங்கள். ஆனால் நேற்று உண்மையில் இந்த இடத்துல வந்து ஒரு ஏடியா பிள்ளையடிக்கு போகிறோம் அப்படி சொல்லி கிளம்பி போனவங்களும் இருக்கிறாங்க. கதிராமத்துக்கு போகிறோன்னு சொல்லி கிளம்பி போனவங்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இடத்த விட்டு கட்டாமத்துக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, எப்படியா ஒரு படிப்பார் பாட்டலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலத்துக்கு இந்த பக்கம் கூட வந்து அதிகமான மக்கள், நிறைய பேர் வந்து இந்த பக்கம் வந்து தங்கி இருக்கிறாங்க. வீதியிலே தரப்பாலெல்லாம் போட்டுருந்துருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ எல்லாருக்குமே வந்து நடக்க ஆரம்பிக்க நாங்கள் இவ்வளோ நாட்களுமே இன்றைக்கி தான் இன்னும் கடுமையிலையாக வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். 5 மணிக்கெல்லாம் சொன்னால் அப்படியுமே 5:30 தாண்டும். ஆனால் இன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் பயணத்தை தொடங்கிட்டோம். சொன்னால் இப்படி இருட்டாக இருக்கும்போது பயணத்தை தொடங்கலை. நாங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்து தான் தொடங்குவோம். பட் இன்றைக்கி இந்த ஒரு இருளே வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், கண்முன்னுக்கு ஏதாச்சும் தெரியுதா? ரோஹரா ரோஹரா எல்லாம் தீனா மூட்டிருப்பாங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் யாருமே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த பக்கத்தில் வந்து யானைகள் மற்ற விலங்குகள் வரும் அப்படிங்கிறதுனால அங்கே வெளிச்சங்கள் வந்து மூட்டியிருக்காங்க, அதாவது தீனா மூட்டியிருக்காங்க. ஸோ கண்ணு முன்னுக்கு எதுவுமே தெரியல. யானைக்கு முன்னுக்கு பார்த்து போங்க, யானை நிற்கிது முன்னுக்கு பார்த்து போங்க. நமஸ்கார். அரோகரா 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 அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி வந்துட்டோம். கொஞ்சமாக வானம் வெளிச்சு வருது கொஞ்சோண்டு. ஸோ இங்கே ஒரு டெப் இருக்குது, தண்ணி குடிக்க தண்ணி இல்லாதவங்க இங்கே வந்து எடுக்கலான்னு சொன்னால் இங்கே வந்து அப்படி சொல்கிறேன், லோடு கிடையாது, யாருமே வந்து கிடையாது. அப்படிங்கிறனால இங்கே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு வெட்டை அண்ட் இந்த ரோடு இனிமேல் முழுக்க, அதாவது இந்த வள்ளி பாலத்துலேருந்து இந்த பக்கம் பூராவே வந்து இப்படியான கிரவல் ரோடுகள் தான். காரணம் வந்து இப்போது என்ன சொல்கிறது, உகந்தையிலேருந்து குமுக்கன் வரைக்குமான ரோடுகள் வந்து எப்படி ஒழுங்கு செய்திருந்தாங்களோ அந்த சஃபாரி போகிறதுக்காக வேண்டி அந்த ரைடு போகிறவங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரோடை வந்து இங்கே ஒழுங்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைடும் வந்து மோஸ்ட்லி சஃபாரி போகக்கூடிய ஏரியா அப்படிங்கிறதுனால இது வந்து அப்படி மேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது இது இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம நடக்கிறதுக்கு ஓகேவாக இருக்கும். அண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வரக்கணை. ஸோ அந்த சைடு வந்து வரக்கணை இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து வரக்கணை சைடு கட்டக்கம்பு வைக்க வந்து இந்த சைடு வந்து போகணும். ஸோ லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பகுதிக்கு வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதுலாம் வந்து கிடையாது. ஏன் வந்து காட்டு விலங்குகள் தான், 2 சைடும் வந்து ஃபாரஸ்ட் தான். பட் இருந்தாலும் ரோடு கொஞ்சம் சேஃப்டி, காடு சேஃப்டி கிடையாது, பட் ரோடு வந்து சேஃப்டி. நான் சொன்ன மாதிரி இந்த 4 days இந்த ஒரு பாத யாத்திரை பயணத்தில் இன்றைக்கி தான் ரொம்ப ஏலியாக வந்து எழுந்திரிச்சு, மோஸ்ட்லி வந்து ஏலியாக தான் எழுந்திரிப்போம். பட் பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறது வந்து குறிப்பிட்ட டைம் இருக்குது. 5:30க்கு அப்புறமா தான் வந்து ரெடி ஆகும் கால் பதிச்சு நடக்கிறதுக்கு. பட் இன்றைக்கி 5 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். அங்கே வந்து நடந்து வந்தவங்களையே எல்லோரும் ஓவர்டேக் பண்ணி முன்னுக்கு போயிட்டோம். பட் நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், நம்மளுக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இயந்திரத்தனத்தை கைவிடணும், பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த டைமில் கொஞ்சம் நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை யூஸ் பண்ணி நடந்துடணும். கொஞ்சம் கொஞ்சமாக சன் வெளியே ஆரம்பிச்சிருந்துச்சு, அதாவது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பவர் கம்மியாகும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இயந்திரத்தனம் இல்லாமல் போயிடும்.
அப்போ வந்து ஆமை மாதிரி நம்ம நடக்க வழிகட்டுறோம். ஸோ இப்போத்துலேருந்து ஆமாம் வழிகட்ட ஆரம்பித்தோன்னு சொன்னால் ரொம்ப டைம் போயிடும். அந்த டைம் ஓகேவாக இருக்கும். இயந்திரத்தனத்தெல்லாம் கை விட்டாச்சுப்பா. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துட்டு இந்த ஒரு பாத யாத்திரை. அண்ட் எவ்ரி இயர்ஸ் நான் அந்த ஒரு பாத யாத்திரையை மேற்கொண்டால் இன்னும் நிறைய அனுபவங்கள் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இது மட்டும் கிடையாது, இதே மாதிரி நிறைய பயணம் போகணும்னு இருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அண்ணாமலையான்கிட்ட போய் கிரிவலம் போகணும், அது ரொம்ப முக்கியம். அந்த சொல்லக்கூடாது சில விஷயங்கள், இந்தியாவில் சில பாத யாத்திரைகள்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நடக்குமா இல்லையான்னு சொல்லி தெரியலை. அப்போ நறுவல் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இந்த வருஷம் கதிராம வருவானா இல்லையான்னு எனக்கே தெரியாமல் இருக்கும்போது வருவேன்னு சொல்லி அதுக்கப்புறமா வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகி, ஆனால் அதுக்கு பிறகு வந்திருக்கேன்னா எல்லாமே ஒரு விளையாட்டுக்கள், மேலேருந்து விளையாட்டுகள். பிரபஞ்சம் நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்குது. நாம் எதுவுமே இங்கே டிசைட் பண்ண முடியாது. அப்படி தான். ஸோ பாருங்கள், முன்னுக்கு யாருமே கிடையாது, நாம் தான் போய்கிட்டுருக்கோம். மற்றவங்களாம் பின்னுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்தவங்களாம் எனக்கு முன்னுக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நட தெரியாதா அடி மேலே அடி வச்சு மெல்ல மெல்ல நகர்ந்து போவோம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வேலை கண்ட இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தா வேல் தெரியுமா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது கதிரமலை உச்சம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. கதிரமலை உச்சம் இல்லை, ஏழுமலை உச்சியம், ஏழுமலை உச்சி தெரியுமா அப்படிங்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தால் இந்த இடத்துக்கு ஒரு யானை வருமா. அண்ட் இங்கே வந்து அவல் பிரசாதமெல்லாம் செய்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து போகக்கூடிய எல்லா பக்தர்களுமே ஸ்டொப்பாகி இந்த இடத்துல வந்து வணங்கிட்டு தான் போகிறாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்கல்ல இதோட ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறது மாதிரி. அதாவது இந்த இடத்துலேருந்து வழி தடுமாறி நின்றப்போ வந்து பக்தர்களுக்கு ஒரு வெளிச்சம் போய் வேல் மாதிரி வழிகாட்டினதாக சொல்லப்படுது. ஆகையினால தான் இந்த இடத்த வந்து வேல்காட்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதே மாதிரி ஆங்காங்கே பல இடங்கள் பழம் தமிழர்கள் வந்து பாத யாத்திரையை மேற்கொள்ளும் போது அவங்களுக்கு நடந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பெயர்களையும் சூட்டப்பட்டு அந்தந்த இடங்கள் வந்து நிறுவப்பட்டிருக்குது. ஸோ அந்தந்த இடங்களை ஒட்டித்தான் வந்து எல்லா பக்தர்களும் இன்னைக்கும் அந்த பாத யாத்திரைகளை மேற்கொள்ளும் போது தங்கும் இடமாக அந்த இடத்துல தங்கி அங்கே எந்தெந்த கடவுள்களுக்கான வழிபாடுகள் இருக்கோ அந்த கடவுள்கள் வழிபட்டு கொண்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம இப்போ எங்கேருந்து உகந்தையில் ஆரம்பித்து வண்ணாத்திவட்டைக்கு வருவோம். ஸோ அங்கே வண்ணாத்திவட்டையில் ஒரு சக்தியை வந்து விட்டு சென்றிருப்பாங்க சித்தர்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் வண்ணாத்திவட்டையிலேருந்து குமுக்கனில் வந்து ஒரு சக்தி, அப்படியே குமுக்கனிலேருந்து வியாழையில் ஒரு சக்தி, வியாழையிலேருந்து வள்ளி ஆத்தங்கரையில் வந்து ஒரு சக்தி, அப்படி அங்கேருந்து கட்டா காமம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு சக்திகள் வந்து விடப்பட்டு தான் அவங்க போயிருக்காங்க. விடப்பட்டுன்னா அவங்க அதை நிறைவு வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் இன்னமும் பாத யாத்திரையை மேற்கொள்ளக்கூடிய பக்தர்களை பாதுகாக்கப்படுதா வந்து ஐதீகம் ஒன்று இருக்குது. இந்த டைமுக்கு வந்து ஒரு சஃபாரி வண்டிக்கு 60 ரூபா, புதுசு 60 ரூபா போடுறாங்க. இந்த பாதையில் போகும்போதே வந்து யானைகளோட பாதம், அது மாதிரி நரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தோட பாதமும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அந்த பாதையும் சொன்னால் பெரியதொரு பாம்புன்னு போயிருக்கு, அதோட தடத்தை பாருங்க எடி போயிருக்கு சொன்னேன். அந்த பக்கம் வந்து யானையோட பாதம். ஸோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எல்லாத்தையுமே வந்து காண கிடைக்கும். உண்மையில் இயற்கையில் வந்து நம்ம எவ்வளோ விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறோமோ, வருஷத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி இப்படியான வனாந்திர பகுதிகளில் யாத்திரைகள் மேற்கொள்வது. யாத்திரைன்னு ஆன்மீக வார்த்தையில் வந்து சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிக்னிக் போகிறீங்க அப்படின்னா கூட, ஆமாம், அது டூர் மாதிரி அப்படி என்ஜாய்மெண்ட்டாக எடுத்திங்கன்னா நீங்கள் அப்படி சொல்லலாம். அப்படி எடுத்தீங்கன்னாலும் கூட வந்து அதுக்குள்ளார போய் வரும்போது நம்மள்ட்ட டிப்ரெஷன் எல்லாமே கம்மியாகி நம்மளோட மைண்டு ஒரு 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 ஒருநிலைப்படுத்தப்படுது. ஸோ அது ஒரே இடத்துல ஃபோக்கஸ் ஆகும் அப்படி. ஸோ நம்ம சொல் பேச்சு கேட்கக்கூடிய மாதிரி அப்படி சொன்னால் நம்மளோட வாழ்க்கை, வெளி உலக வாழ்க்கைன்றது வேறு, வனத்துக்குள்ளே வந்து இங்கே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைங்கிறது வேறு. நிறைய அமைதியை தரும், நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும். ஸோ இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் கிடைச்ச ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் வந்து கிடையாது. பட் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எப்பராணியெல்லாம் சிரிச்சுக்கிட்டு தெரியுற அப்படி சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்கல்ல, அதற்காக அப்படி நான் சொல்கிறேன். இப்படியான சில விஷயங்கள் வந்து
நம்ம கண்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதுல்ல, அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ தான் இந்த இடத்துல வந்து ஒரு யானை போயிருந்துருக்கு. ஸோ நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே வந்து ஜாக்கிரதையாக போய் ஆகணும். அப்படியே பாருங்கள், சின்ன ஒரு ஆள் நம்ம வீடியோ பார்க்குறது ஆறு, அவரும் அவங்க அம்மாவும். எந்த ஊர் சொன்னீங்க? வந்தாருங்களை சொன்னீங்க. வேலோடு மலைக்கெலாம் வந்திருக்காங்களா? அவங்களோட அம்மா வந்து வீடியோ பார்க்கணும். அவங்களோட அம்மா என்ன கேட்க சொன்னவ? தெய்யான பாட்டி கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம்ல, தெய்யான பாட்டியை கூட வந்து நம்ம கதிராமத்துக்கு பாத யாத்திரை கூட்டி போவோம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருஷம் சுச்சுவேஷன் எல்லாமே மாறி போயிடுச்சு. பாட்டியால் வர முடியாத சுச்சுவேஷன். அந்த பாட்டி சப்போஸ் வந்திருந்தாலும் கரெக்ட் டைமுக்கு எங்களால் கூட்டி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அப்படி எங்கள் அம்மா இதான் நான் முதல் வாட்டி நடந்து வரீங்க. ஓகே, அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் டைமில் முன்னாடி வந்திருக்காங்களா? முதல்ல முன்னாடி பஸ்ஸில் வந்திருக்காங்க. அண்ட் இங்கே கூட தங்கி எடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஒரு ஆத்தங்கரை பகுதி. இந்த பக்கங்கள் இருக்கிறது தான் ரொம்ப ஆபத்து. காரணம் என்னென்னா முதலைக, அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் அதிகமாக யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வரும். மற்ற விரிவுகள், சிறுத்தை, கரடி அப்படி சொல்லி எல்லாமே தண்ணி நம்பி தான் வரும். அண்ட் இந்த இடத்துல கூட ஒரு முதல்ல இப்போ நின்று பாய்ச்சி இந்த இடத்துல உள்ள பாய்ச்சி போயிடுச்சு போல இருக்குது. ஜூமிங்கில் காட்ட முடியல அது. ஸோ இதுக்குள்ளே தாமரைகள் அதிகமாக இருந்திருக்கு போல இருக்குது. இடத்தோட பேர்கள் தான் நமக்கு தெரியாது. ஸோ நிறைய பேர் சஃபாரியில் உள்ள ரைடு போய்கிட்டு இருக்காங்க. ஓகே பாரு, எல்லாம் ஃபாரினர்ஸ் வாங்க, எல்லாருமே ஃபாரினர்ஸ். நம்ம பக்கத்துக்கு தான் இந்த வவுச்சர் வாட்டர், அந்த தண்ணி வவுச்சர் போகுது பாருங்க. நேற்று கூட ஃபுல்லாக கொண்டு வந்து அடித்தாங்க. இப்போ போகும்போது அப்படியே அடிச்சுட்டே போவாங்க. அப்படியே நாம் இங்கேருந்து நடந்துட்டு வந்தோம்னா இங்கே ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு வேம்பு, அதாவது வேப்பை மரம் நிற்கிது. ஸோ அதை சுற்றி வழிபடுறாங்க. இங்கே ஒரு வாட்டர் டேங்கும் வச்சுருக்காங்க. ஸோ தண்ணி எடுக்க வேண்டியவங்க எடுத்துக்கலாம். என்ன சொன்னால் மோஸ்ட்லி இப்படி நிறைய இடங்கள் இருக்குது, அதுக்கான ஸ்டோரிகள் எதுவுமே நம்மளுக்கு தெரியுது கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அண்ட் நான் பிரேக் எடுக்கலை. கண்டினியூவாக வந்து டீமாக வந்து எங்கே எல்லோரும் நிற்கிறாங்களோ அங்கே தான் போகணும். என்ன சொன்னால் நம்ம நடைக்கு, நான் நேற்று சொன்ன மாதிரியே தான் இந்த நடைக்கு பின்னுக்கு ரெஸ்ட் எடுத்து வரவங்களும் வந்து மறுபடியும் நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் பிரேக் எடுக்காமல் இதே ஸ்பீடெல்லாம் கிடையாது. ஆமாம், இந்தளவுக்கு இதில் வந்து இப்படி நடந்து போயிடணும். அந்த இங்கே ஒரு எச்சரிக்கை போட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதலைகளும் காட்டு விலங்குகளும் இருப்பதால் இந்த பாதையை பயன்படுத்துவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இப்படியான இந்த ஏரியா உங்களுக்கு போகிறதுக்கு ஸோ அது தடை செய்யப்பட்டிருக்குது அவங்க சொல்கிறாங்க. அதுதான் கட்டாயம், கண்டிப்பாக உங்கள்ட்ட சமையலை போடுவேன். ஆமாம். ஸோ இந்த போகிற டீம் வந்து சமையல் குரூப்பில், மதியம் சமையல் குரூப்பில் இருந்த பாட்டி இன்னையோட சமையல் முடிஞ்சுது தானே. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடைய சமையல் முடிஞ்சுது அந்த இடத்தோட. என்ன சொன்னால் இனிமேல் எங்கேயாலும் போனால் இன்றைக்கி எப்படியுமே கதிராமல் போயிட வேண்டியது தானே. அங்கே வந்து சாப்பாடுகள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த இடத்தோட வந்து அவங்களோட சாப்பாடுகள் எல்லாமே வந்து முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ப்ளைஸ் இருக்குது. அதாவது கட்டாமா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கிறதா சொன்னாங்க. சப்போஸ் இதுதான் அதுவோ சொல்லி தெரியலை. சில பேர் முன்னுக்கு போனவங்க சொன்னாங்க வந்துட்டு முன்னுக்கு தான் கட்டாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ தெரியலை எனக்கு என்ன பாருங்க சொல்லி. அண்ட் இங்கே பாருங்க நிறைய வாட்டர் போகுது. ஓகே, ஸோ டூரிசம் போகிறவங்க மெயினாக பிளேஸ் நம்ம போன வந்து கட்டகம். ஓகே, ஸோ சொன்ன மாதிரி இதுதான் வந்து கட்டாமம். அண்ட் இந்த 2 டிராக்டருமே வந்து சித்தர்களின் குரலால் அன்னதானத்துக்கு ஒழுங்கு செய்யப்பட்ட அந்த டிராக்டர் தான். முன்னாடியே வந்துட்டாங்க, அவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க. அண்ட் இதுக்கு அந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால், கட்டாமத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட்டுலாம் இருக்குதுங்க. ஆமாம்.
ஸோ கரண்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு அப்புறமா வந்து பாதுகாப்பெல்லாம் பயங்கரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க முன்னுக்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் ஆர்மி டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் எல்லாருமே ஸோ அவங்கள்ட்ட சப்போர்ட் இருந்தது. பட் இதே தாண்டி இன்னமும் பாதுகாப்பு வந்து டைட்டாக இருக்குது பாரு. ஸோ இங்கே வந்து கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சிசிடிவி கேமரா பாவனையில் உள்ளது. ஸோ கேமரா சிஸ்டம் வந்து இங்கே இருக்குது. பயங்கரமாக ட்ரெயினாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரம் வந்து டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்து ஒருத்தான் வந்து அண்ட் நைட்டு வந்து அங்கே யாகம் செய்தோம்ல சித்திரங்குரல் யாகம், அந்த யாகத்தில் ஆள் வந்தார். அப்போ அவருக்கு வந்து ஒரு ருத்ராட்ச மாலை போட்டு விட்டாங்க. ஒரு கழுத்தில் வந்து இருக்குது அது. அண்ட் இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது இங்கே. ஸோ இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் மெடிக்கல்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ டாய்லெட் வசதி எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து இங்கே யாழ தேசிய பூங்கா இலங்கை. உள்ளே போகிறது ஓப்பன் 6 மார்னிங் 6 o'clockலேருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் 20 கிலோமீட்டர் உள்ள. அப்படியே நோ சிகரெட், நோ ஃபயர், அந்த குப்பை அண்ட் கார்ன் அனுப்பக்கூடாது, விலங்குகளுக்கு உணவு போடக்கூடாது, அதே மாதிரி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரோன் யூஸ் பண்ணக்கூடாது, பிஸ்டல் யூஸ் பண்ணக்கூடாது, உள்ள கேமரா யூஸ் பண்ணக்கூடாது, பைக்கிள் சைக்கிள் அப்படி சொல்லி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வந்து உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நம சிவா, நல்ல சிவ. ஸோ இங்கே முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளையார் இருக்குது. ஸோ அதையும் கும்பிட்டுட்டு இருக்காங்க. வர வழியில் நிறைய இடத்துல வந்து இப்படி தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்படியான ரெஸ்ட் எடுக்கக்கூடிய பிளேஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி இருக்குது. அப்படி சுற்றி நிறைய இடத்துல இருக்குது. இங்கே வந்ததும் வந்து நிறைய பேருக்கு ஒரு உயிர் வந்த மாதிரியே ஃபீல் ஆகும். ஸோ நான் இங்கே சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேபி, ஏன்னா கரண்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த டவர் இது ஒன்று இருக்குது. கண்டிப்பாக ஸோ எந்தெந்த வழியாக போகிறது கடலையா காலையில் கொடுத்த கடலை சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பையனை காட்டியிருப்பேன் வீடியோவில். அவங்கள்ட்ட அம்மா அவங்க தானே தெய்யான பாட்டியோட வீடியோ பார்க்குறேன். நீங்களா என்ன நினைச்சீங்க? தேவான பாட்டி வருவான்னு நினைச்சீங்களா? அதெல்லாம் போன வருஷத்துக்கு முதல் வருஷம் கூட்டி வந்தது பெட்டிங்காக. அதான் அதுக்கு ஒன்றும் செய்யல. அவட ஆட்டோ மேய்க்கிறதுக்கு ஆட்கள் இல்லை போல இருக்கு, அதனால அவ வரல. இந்த வாரம் இல்லைங்க. அப்போ எல்லாரும் வந்து இங்கே வந்தர முடியா சித்தாண்டியாங்க எல்லாரும் வந்தர முடியல. சித்திரவெளிங்குரல் மூலம் அதை வேலோடு மலை டீமோட வந்தீங்க. ஓகே சூப்பர். ஸோ அந்த டீமோட தான் வந்திருக்கேன். இப்போ போகிறது இந்த வழியால் எந்த வழியால் போகிறது? இதாலையா? அப்போ அந்த வழி எங்கே போகுது தெரியாது என்ன? அது தெரியாது. நல்ல வேலை. ஸோ வந்து இந்த வழியால் தான் போகணுமா? ஓகே, நான் கடலை சாப்பிட்றேன். கடலை கொடுக்குறேன். கொடுங்க கையில். இதில் காலையில் கொடுத்த கடலையில் தாளிச்சிங்களா நீங்கள்? இங்கே இப்போ கொடுக்குறாங்களா? ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இங்கேயும் கடலை கொடுக்குறாங்களா? எல்லோரும் இந்தந்த இடங்களில் வளைப்பாரி கொண்டு வராங்க. எனக்கோ இருக்கிற பிளான் இல்லை. ஒரு ஐடியா நடந்து போய் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தால் சப்போஸ் விளையாடல் எடுக்கலாமன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் இங்கே இருந்துட்டால் டைம் போயிடும். அதுக்கப்புறம் நம்மளை அவ்வளோ நடக்கலை. அது வந்து நான் சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் வந்துச்சுனாலே இன்னும் அதிகமாக அது சோர்வடை செஞ்சிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் இருக்காங்க. எங்கள் கடலை சாப்பிட்றாங்க போல இருக்குது. அவங்கக்கிட்டையும் வேண்டி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நான் வந்து கட்டாமத்தில் ரெஸ்ட் எடுக்கலை. ஃபஸ்ட்டுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி வந்தாருமில்ல, ஸோ அவங்க மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கடலை வண்டி சாப்பிட்டேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லா பக்கம் வேல்சாமி, அதாவது நம்மளோட வேலோடு மலை ஆதிநகர்த்தா, அண்ட் அதே மாதிரி நம்ம யூடியூப் தர்ஷனண்ணா அண்டு நம்ம சிவன் சாமி எல்லாருமே உட்காந்துட்டு இருந்து அவங்களும் கடலை சாப்பிட்டாங்க. அவங்கக்கிட்டையும் கொஞ்சம் வண்டி சாப்பிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கிளம்பலான்னு பார்த்தா நம்மளோட கொழம்பு சாமி அந்த ப்ரோ பவர் இங்கே கொடுங்க ப்ரோ, நான் சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பவர் இங்கே தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்ததுனால தான் நான் இவ்வளோக்கு வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபுட்டேஜுமே வந்து முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணிவிட்டு வாரேன் அப்படியே எடுத்துகிட்டு. அப்போது பவர் எங்கே கொடுத்துட்டேன். ஏன்னா எப்படியும் நான் எந்த நடைக்கு அவங்களோட நடையெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஸோ வந்து எப்படியுமே ஓவர்டேக் பண்ணி வந்துடுவாங்க. அப்போ இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க வரும்போது பவர் எங்கேயும் சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றதா சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்படி சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ அதை அவங்க சார்ஜ் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. என்னட்ட வந்து கேபிள் அங்கே வந்து சார்ஜர்ஸ் இருக்குது. சப்போஸ் நான் பிள்ளையார் அடியிலே நிற்காமல் அதையும் தாண்டி போயிட்டேன்னா அங்கே வந்து ஒரு பன்சல் ஒன்று இருக்குது. அந்த பன்சலைக்கு முன்னால் வந்து
ஒரு பெரிய மடம் இருக்குது. அந்த மடத்தில் வந்து சிங்களவர்கள் தான் வந்து அவங்களோட ஒரு கமிட்டியால் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க. நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க பிரமாதமாக. போன வருஷம் கூட நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் காட்டியிருப்போம் உங்களுக்கு. அது பைக்கில் வந்தப்போ அந்த இடத்துலையும் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஆனால் நம்ம கேபிள் கொண்டு போய் ஆகணும். அப்போது நான் போய் மொபைலில் வந்து அந்த இடத்துல சார்ஜ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கிடையால சப்போஸ் அவங்க வந்தாலும் வந்துடுவாங்க, பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஓகே, அப்படி போகலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து அதிகமான பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் வந்து நிற்கிறாங்க. அண்ட் இந்த ஒரு பிளேஸை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சொன்னால் எல்லா மரம் வந்து ஒரு பட்டு போய் இருக்கிற மாதிரி தண்ணி இல்லாமல், ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு உயிர்ப்புடன் இருக்கிறதாகவும் வந்து சொல்கிறாங்க. அது அந்த ஒரு சீசனுக்கு வந்து இலைகள் வந்து உதிருமா, அதுக்கப்புறமா வந்து அந்த இலைகள் மறுபடியும் வந்து தழைச்சி வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி மரங்கள் வந்து இங்கே அப்படி தான் வந்து இருக்குது. அண்ட் வந்து அதெல்லாம் வந்து தாமரை குளங்கள், அப்படியே தாமரை அந்த பக்கமெல்லாம் பூத்து கிடக்குது. இப்படியான பல பிளேஸை வந்து நான் இது வரைக்கும் பார்த்து கொண்டே வரேன். நல்லா இருக்கு. குறிப்பிட்ட ஒரு 3-4 நாட்களுக்குள்ளே வெவ்வேறு இடங்களில் வந்து அப்படியே நடந்து பார்க்குறது வந்து ஏதோ திரைப்படத்தில் வந்து சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மலாம் கார்ட்டூன்லாம் பார்ப்போங்களே சின்ன வயசில் அதிகமாக. அந்த கார்ட்டூனில் வந்துட்டு ஒவ்வொரு பிளேஸை வந்து பேக்ரவுண்டுக்காக வந்து டிசைன்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்படியே டிசைனிங் பண்ண மாதிரி இருக்குது. இது கனவா நனவா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் வந்து கிடையாது, இது நனவு தான். அதாவது நீங்களே வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, கிராஃபிக்ஸ் பண்ண மாதிரியே நம்மளுக்கு ஒரு தோட்டம்னு வந்து வரும். ஸோ கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லாமே வந்து நிஜம். ஆனாலும் அதுக்குள்ளே பல விஷயங்கள் எல்லாமே வந்து மாயை அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு அது தெளிவுபடுத்துது. அது ஒவ்வொன்றும் இங்கே ஒரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குது. அது எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதே மாதிரி நிறைய யாத்திரிகள் போக போகிறேன் அப்படி சொல்லி. இதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நமக்குள்ளே நம்ம மைண்டில் சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா போகும்போது எதுவும் கொண்டு போக போகிறது கிடையாது. பட் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து இறக்கும் தருவாயில் கூட வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும். அந்த நினைவுகள் வந்து மீட்டி பார்க்கலாம் கடைசி டைமில். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கலாம். அப்படி பின்னாடி வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் அப்படியே போகலாம். ஏன்னா நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ளேஸ் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து பிள்ளையாரடியில் நிற்காமல் அந்த பன்சலைக்கு முன்னுக்கு போனோம்னு சொன்னால் சப்போஸ் லஞ்ச் கொடுப்பாங்க நினைக்கிறேன். நம்ம போகிற டைம் லஞ்ச் டைமாக இருக்கலாம். அப்படி லஞ்சுன்னு சொன்னால் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு மொபைலை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி எடுத்துடணும். ஏன்னா இன்றைக்கி 1 டே கொடியேற்றம் வரைக்கும் வந்து இந்த சார்ஜை யூஸ் பண்ணிவிட்டு நைட்டுக்கு எப்படியாச்சும் சரி பஸ் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிடணும். அதனால் பாருங்கள், இங்கே கூட நிறைய பேர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்தோன்னா ஏழுமலையோட வியூ எப்படி தெரியுது பாருங்களா, காண்பிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா, ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குதுங்க. ஸோ ஆனால் வியூ அழகாக தெரியுது. நேரில் பார்க்கும்போது கேமராவை விட நேரில் அழகாக தெரியுது. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியுது. இங்கெல்லாம் பார்த்தா அதிக இடங்களில் வந்து இந்த வெள்ளி முள் இருக்குது. இந்த வெள்ளி முள்ளுக்கே ஒரு கதைலாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அதில் நம்ம யாத்திரை பண்ணுவாங்க. பட் இங்கே யாருக்கும் அதை பற்றின சில விஷயங்கள் தெரியலை. அண்டு எனக்கு தெரியல யாருக்கிட்ட அதை பற்றி கேட்குறதுன்னு. ஐயோ, இந்த பையன் ரொம்ப தூரத்துலேருந்து கத்திக்கிட்டு வரான். ஸோ நம்ம நிற்காமல் தொடர்ந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ணலாம். ஏய் இங்கே பாருங்கள், வேடிக்கொண்ணு இது காட்டுக்குள்ளே மேஜிக் ஐஸ்கிரீம் வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு தெரியல. ஏன் சொன்னால் வேறு வாகனங்கள் எதையும் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. சஃபாரி அண்ட் வந்து இவங்களோட டிபார்ட்மெண்ட் சார்ந்த ஏதாச்சும் வாகனங்கள், அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பாதுகாப்பு படை பிரிவினராக இருக்கலாம், அந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த வாகனங்கள் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிஸ்னஸுக்குரிய இதை வந்து எப்படி அலோவ் பண்ணாங்கன்னு சொல்லி தெரியலை. இங்கே பாருங்கள், ஐயோ அப்படி கொளுத்தி எரியுமே பிஸ்னஸ்ஸு. இங்கே பாருங்க, பிஸ்னஸை பாருங்க. நம்ம சிவாய் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வண்டி குடிப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அவங்ககிட்ட தேவை. அந்த ஐஸ் எல்லாம் வந்து பார்த்து இந்த 4-5 நாளுக்குள்ளே இதை இன்னைக்கு கண்ட உடனே சும்மா அப்படியே அமிர்தம் மாதிரி இருக்கும் அவங்களுக்குலாம். நான் உட்பட நான் கூட வேண்ட போகிறேனே, வேண்டி குடிச்சு போக போகிறேன். எதிர்பார்க்கல இந்த டிஸ்டன்ஸுக்குள்ளே கூலாக ஏதாச்சும் குடிப்போம் அப்படி சொல்லி எதிர்பார்க்கல.
பட் கிடைச்சிருக்குது பெரிய விஷயம். அண்ட் இந்த பாட்டியெல்லாம் பாருங்கள், இந்த வயசில் எப்படி நடந்து வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் நடந்து வரும்போது மற்றவங்களால் ஏன் முடியாது பாருங்கள். பட் அவங்க கூட வந்து அவங்களோட மனசில் தெம்பு இருக்குது, நான் நடப்பேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்குது. அதை மனசில் வச்சு கொண்டு தான் நடந்து வந்திருக்காங்க அவ்வளோ தூரம். இது இங்கே கிடைச்ச பெரிய விஷயம். ஸோ இங்கேருந்து இன்னும் 6 and 7 கிலோமீட்டர் சம்திங் புளியாரடி. ஸோ அங்கே போயிட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து அந்த நான் சொன்ன மாதிரி பன்சலை, அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே போக வேண்டியது கதிர்காம். இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னா ஓகே போயிடலாம். பட் எனக்கு உண்மையிலே சோர்வு கிடையாது. நல்லா எனர்ஜியாக நைட்டில் பஜனை வழியெல்லாம் பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம், சோர்வு கிடையாது. பெயின் மட்டும்தான், அந்த காலில் அந்த மசில்ஸ் டைட்டான பெயின் மட்டும்தான். மற்றபடி எனக்கு பெயின் சோர்வாக நான் டயர்டாகவே இல்லை, ஃபுல் எனர்ஜியாக தான் இருக்கிறேன். அது எனக்கு தெரியுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாரடிக்கு முன்னுக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே ஒரு இதன்னு சொல்கிறேன், என்னென்னு சொன்னாலும் வந்து இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட் போஸ்ட் வந்து 16 போஸ்ட், அதாவது அங்கே ஆரம்பத்துலேருந்து இங்கே 16 போஸ்ட்டு வந்து தாண்டி போகணுன்னு சொன்னால் பிள்ளையாரடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ முன்னாடி பாத யாத்திரை மேற்கொண்டவங்க வந்து சொல்கிறாங்க 16 போஸ்ட்டை வந்து தாண்டி போனோன்னா அந்த பிள்ளையாரடி வந்துருமா அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ தான் நான் வீட்டை கூட வந்து கால் பேசினேன். என்னென்னு சொன்னால் நிறைய பேரோட உண்மையில் எங்களோட குருவோடலாம் ஃபோன் பேசணும், நம்பர் தெரியாது. ஏன்னா என்னோடய ஃபோன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, சார்ஜ் ஏற்றினாலும் ஏற மாட்டேங்குது. அது போய் வெற்றி தான் சேஞ்ச் பண்ண, இதோட 2வது வெற்றியை வந்து மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ வெற்றியை போய் சேஞ்ச் பண்ணால் தான் எல்லோருக்கும் கால் பண்ணி பேசலாம். அண்ட் அக்காட நம்பர் ஞாபகம் இருந்ததுனால இந்த ஃபோனில் நம்பரை போட்டு இப்போ கால் பண்ணி பேசியிருந்தேன். இன்ஃபர்மேஷன் தானே அவங்களும் யோசிச்சு கொண்டிருப்பாங்க, என்ன பண்ணுறான் எது பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு. வந்ததுக்கே நான் நினைக்கிறேன் எங்கே ஒரு இடத்துல வச்சு கால் பண்ணி பேசி ஒரு செகண்ட் கணக்கில் வீடியோவில் காண்பிச்சிருப்பேன் நினைக்கிறேன். அதாவது வள்ளிப்பாலம் சைட்டாக இங்கேயே வச்சு கால் பண்ணியிருப்பேன், நான் வீடியோவில் கூட காண்பிச்சிருப்பேன். ஆமாம் நேற்று வந்து வள்ளிப்பாலம் அங்கே வச்சு கால் பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த ஃபோனில் தான் பேசியிருந்தேன். அதோட சரி மறுக்கையா அந்த ஃபோன் வந்து செத்துருச்சு. அண்டு இப்போ வந்து அக்காட நம்பர் ஞாபகம் இருக்கிறதுனால இதில் நம்பரை போட்டு போய் கால் பண்ணி வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பிள்ளையாரடிக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு கிளம்பிடுவோம். அக்கா கேட்ட ஒரு கொஷன், ஓகே என்ன முடிவு வலிச்சிட்டு வரியா அப்படின்னு கேட்டிருந்தா. நான் கேட்டிருந்தேன் இதுக்காக அப்படின்னு. நிறைய பேர் சொல்கிறாங்க வேண்டுதல் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல எடுத்தாங்க. அதுக்கு எல்லாம் ஃபோன்லேயே வந்து வளர்ச்சி முடிஞ்சுது. ஸோ கட் ஆகிடுச்சு. ஓகே 16 கட்டையா, எத்தனை கட்டை கடந்து வந்தோன்னு நாங்கள் கூட என்ன இல்லை. சரி இது வரைக்கும் நம்ம கட்டையெல்லாம் பார்த்து வந்தோம், நம்பிக்கையில் வந்தோம், அந்த நம்பிக்கையோடு பயணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் தானே. புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.